ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 25/4/2025 இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்லேயும் சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் 25 நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னா 24/5/2025. அடுத்த மாதம் 24 வரைக்குமே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுன்னா அதுக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. மே 29 ஆரம்பித்து மே 31 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து ஜூலை 12 நடக்கிறதா கொடுத்துருக்காங்க. காலையில் 9:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். ஆல்ரெடி ஆனுவல் பிளானரில் வந்து ஜூலை 13 எக்ஸாம் நடக்கிறதா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் முன்னவே நம்மளுக்கு எக்ஸாம் வருது. அப்புறம் எந்த வெப்சைட்டில் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. www.tnpscexam.in வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் எவ்வளோ விட்டுருக்காங்கன்னா விஏஓக்கு 215 வேக்கண்ட்டும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 1621 வேக்கண்ட்டும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளநிலை உதவியாளர், இளநிலை வருவாய் ஆய்வாளர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வனக்காப்பாளர், வனக்காவலருக்கான வேக்கண்ட்டும் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமாக எல்லா போஸ்டிங்கும் சேர்த்து 3935 வேக்கண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து எந்த நாள் படி கணக்கிடணுன்னா ஜூலை 1, 2025 அன்னைக்கு வந்து இவங்க சொல்லியிருக்கிற ஏஜ் லிமிட் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா விஏஓக்கும் வனக்காவலர், வனக்காப்பாளர் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் மினிமம் ஏஜ் லிமிட் 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அது தவிர்த்து மீதி போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாவே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 42, முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொருந்தும். 10ஆம் வகுப்பு தாண்டி நீங்கள் 12ஆம் வகுப்பு டிகிரி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ரிட்டைர்மெண்ட் ஏஜான 60 வயசு வரைக்குமே வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அது தவிர்த்து மீதி ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. குறைந்தபட்ச வயது வரம்பு மட்டும் விஏஓக்கு 21, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த வேலைக்கு 21, மீதி எல்லா போஸ்டிங்குமே வந்து 18 வயசு மட்டும்தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான பொதுக்கல்வி தகுதியை பெற்ற பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இந்த பிரிவெல்லாம் சேர்ந்தவங்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லைன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சில போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு 12ஆம் வகுப்பு டிகிரி குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் 10ஆம் வகுப்பு ப்ளஸ் டைப்பிங் முடிச்சிருக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் ஹையர் முடிச்சிருந்தா எலிஜிபிள். இல்லைன்னா தமிழில் ஹையர், இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷில் ஹையர், தமிழில் லோயர் முடித்தாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரெண்டுலேயுமே ஹையர் முடித்தவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தமிழில் ஹையர், இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருந்தா உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இங்கிலீஷில் ஹையர், தமிழில் லோயர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு 1ல் ஹையர் 1ல் லோயர் முடிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்தா போதும். மற்ற போஸ்டிங்க்கு நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சுருக்கெழுத்து, தட்டச்சர் உங்களை வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். அதுவும் இல்லாமல் இவங்க டைப்பிங்கும் ஷார்ட்டானும் வந்து படிச்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா டைப்பிங்கும் ஷார்ட்டானும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை படிச்சிருக்கணும். இல்லைன்னா தமிழில் முதுநிலை, ஆங்கிலத்தில் இளநிலை, இல்லைன்னா ஆங்கிலத்தில் முதுநிலை, தமிழில் இளநிலை இப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் ஹையர், இங்கிலீஷ்லேயும் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. தமிழில் ஹையர், இங்கிலீஷில் லோயர்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இங்கிலீஷில் ஹையர், தமிழில் லோயர்னா வந்து உங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த உதவியாளர் போஸ்ட்டுக்கு வந்து இளநிலையில் பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வனக்காப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்வி 12th முடிச்சிருந்தா தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுவும் +1 +2ல் நீங்கள் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் இதில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். நீங்கள் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருந்தா தான்
இந்த வனக்காப்பாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து +1 +2ல் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 12ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நிறையா போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. அடுத்து வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. பழங்குடியினர் தவிர ஆண்களுக்கு வந்து 163 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். பெண்களும் திருநங்கைகளும் 150 சென்டிமீட்டர் இருக்கணும். பட்டியல் பழங்குடியினர் வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா 152 சென்டிமீட்டரும், பெண்கள் மற்றும் திருநங்கையாக இருந்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். இந்த ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளர், வனக்காவலர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் இந்த போஸ்டிங்கெல்லாம் மட்டும்தான் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன். மற்ற எந்த போஸ்ட்டுக்கும் வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் இந்த பதவிக்கு மட்டும் உங்களுக்கு பார்வை திறன் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் மொழியில் தகுதி கட்டாயமாக வந்து நீங்கள் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத்துத் தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் தகுதி பட்டியல் அல்லது தரவரிசையில் பட்டியல் வந்து தயாராகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. தமிழில் வந்து நீங்கள் 40% மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஜிஎஸும் மேக்ஸும் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் எடுக்கிற மார்க்கை வந்து ஃபைனல் கட் ஆஃப்க்கு கன்சிடரும் பண்ணிப்பாங்க. அதான் வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. தமிழ்லேருந்து 100 கொஸ்டின், பொது அறிவுலேருந்து 75 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வீதம் 100 மார்க் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம் நேரம் வந்து 3 மணி நேரம் வந்து கொடுக்குறாங்க. குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 90 மார்க் வாங்கியிருந்தால் தான் வந்து நீங்கள் பாஸ் ஆக முடியும். தேர்வின் வகை வந்து அப்ஜெக்டிவ் டைப். தேர்வு முறை வந்து OMR ஷீட்டில் நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூலை மாதம் 2025 வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான ஃபுல் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்த சிலபஸ் இருக்கிற தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். புக்கில் அதுங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபும் அதே மாதிரி தமிழ் மற்றும் சோஷியலுக்கான 20,000+ லைன் பை லைன் ஒன்லைன் கொடுத்துருவோம். 2024 மற்றும் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்டு கிளாஸ் ப்ளஸ் நோட்ஸ் கொடுத்துருவோம். மொத்தம் 7,000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பேஸ் கனெக்ட் பண்ணுவோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் வச்சு எடுத்துருக்கோம். ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்லி தமிழ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 2 ஃப்ரீ மாடல் டெஸ்ட் நடத்தி கொடுப்போம். அதே குரூப் 4 தரத்தில் அந்த மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும். இது எல்லாமே மொத்தமா சேர்த்து வெறும் 299 ரூபாய் மட்டும் தான். இந்த பேட்ச்ல வந்து லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த சீட்ஸ் ஃபில் ஆன உடனே இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிடும். பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்றோம்.